ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது தேவைப்படும். என்ன தேவைப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ பழைய ப்ரௌசர் இல்லைனா வந்து ஆதி காலத்தில் உள்ள டிசைன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துருக்கீங்க. அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபாண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்னென்னா ஃபாண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து என்னோடய கிளைண்ட் வந்து ஆல்ரெடி வந்து இந்த டிசைன் வந்து இருக்குது. அந்த டிசைனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிக்மா அப்படின்னு நேம் இருக்குல்ல, அந்த சிக்மா ஃபாண்ட் வந்து ஆல்ரெடி வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த சிக்மா ஃபாண்ட் அப்படி என்ன ஃபாண்ட் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம வந்து விண்டோஸு ஷிஃப்ட்டு எஸ் அமுக்குனா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு நீங்கள் பெயிண்ட் போயிருங்க. பெயிண்ட் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் தான் பேஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்லேயும் பேஸ்ட் பண்ணலாம், கொரல்ட்ராலையும் பேஸ்ட் பண்ணலாம், இல்லுஸ்ட்ரேட்டர்லையும் பேஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்டிலையும் பேஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு வந்து இப்போது டிசைனராக இல்லை, உங்களுக்கு ஃபாண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் தான் பெஸ்ட்டு. ஸோ வந்து நம்ம பெயிண்ட்லேருந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஃபாண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம இப்போ இதில் சேவ் பண்ணியிருக்கோம்னா டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணது ஸோ சிக்மா அப்படின்றது இருக்கா. ஸோ வந்து அப்படியே கூகுளில் போய்ட்டு லோட் ஆகுது. வாட் இஸ் த ஃபாண்ட், மை ஃபாண்ட் அப்படின்னு வருதுல்ல. ஸோ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இதை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், அப்லோட் இமேஜ்னு காட்டுதில்ல. ஸோ இந்த அப்லோட் இமேஜில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம்ல சிக்மா, இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் இதில் வச்சிட வேண்டியதான். லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனோடனே என்ன காட்டுதுன்னா, கிளிக் ஐடென்டிஃபை செலக்ட் ஃபாண்ட். ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு காட்டும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவே ப்ராப்பராக ஒரு சில நேரத்துலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்பராக செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அது சர்ச் பண்ணுது என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் என்னடா மணி போட்டிருக்கே, அப்போது டவுன்லோட் பண்ண முடியாதா அப்படின்னா டவுன்லோட் பண்ணலாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இது பாருங்கள், ஹேண்ட்லி ப்ரோ சென்ஸ் ஒயிட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இது ஜாசன், இது மேட்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கீழே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து மேட்ச் ஆகுதா. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஹேண்ட்லி ப்ரோசன்ஸ் இது வந்து 24 ரூபீஸ் போட்டிருக்கு. ஸோ வந்து நம்ம காசு கொடுத்துலாம் வாங்கக்கூடாது, நமக்கு வந்து எப்போவுமே ஃப்ரீயாக தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். நானே அப்படி தான் நினைப்பேன். ஸோ வந்து என்ன பண்ணோன்னா, இந்த ஃபாண்ட்டோட நேம் இருக்குல்ல, இந்த ஃபாண்ட்டோட நேம் ஹேண்ட்லி ப்ரோசன்ஸ். ஸோ வந்து இதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஹேண்ட்லி ப்ரோசன்ஸ் ஃபாண்ட். ஃப்ரீ ஃபாண்ட் வருதா பாருங்கள், ஃப்ரீ ஃபாண்ட் ஃபேமிலி டவுன்லோட். எதுக்கு ஃபேமிலி கொடுக்குறேன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாண்ட்டாக இருந்தால் டக்குன்னு ஒரு ஃபாண்ட் கிடச்சிரும். இன்கேஸ் ஃபேமிலி அப்படின்னு போட்டால் திக்னஸ்ஸு, அப்புறம் லைட்னஸ்ஸு, அப்புறம் வந்து மீடியம், செமி போல்டு எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் ஸோ வந்து ஃபாண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ரெண்டு பேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம 2 பேஜ் ஓப்பன் பண்ணுறோன்னா, ஒரு இதில் வந்து நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், இன்னொரு இதில் வந்து பே பண்ணி வாங்க தேவையில்லை. ஸோ வந்து அதனால் பார்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும், இதில் ஃப்ரீயாக கிடைக்குன்னு பார்த்துக்கலாம். லேப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். லோட் ஆகுது.
ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து கிளிக் பண்ண முன்னாடியே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஆடாக கூட இருக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடுக்குள்ளே போயிடும். ஆடுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுதான் டவுன்லோட் பண்ணணும் போல இதுன்னு டவுன்லோட் பண்ணுவீங்க. அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வைரஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஆட் த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டவுன்லோட் இருக்குல்ல, இந்த மாதிரி டவுன்லோட்லாம் நீங்கள் கிளிக் பண்ண வேணாம். கிளிக் பண்ணால் வந்து அது எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் உங்களுக்கு போய் நின்றோம். அது வந்து உங்களுக்கு யூஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டு தான் அது. ஸோ ரொம்ப லோட் ஆகுது. இது ஆடு. ஸோ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீ பாருங்கள் ஆடுன்னு காட்டுதெல்லாம். ஸோ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீ பாருங்கள் லிங்க் வந்துருச்சு. லிங்க் வந்தோடனே டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட வேண்டியதான். எக்ஸ்ட்ரா கொடுத்தோடனே ஒரு ஃபோல்டராக வந்து நின்றோம். ஸோ வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்துச்சா. ஸோ வந்து இந்த ஃபாண்ட் தான் அது. இந்த ஃபாண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெயிண்ட்டுக்கே போயிடுவோம். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம டைப் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி டைப் பண்ணுவோம் சிக்மா அப்படின்னு. சிக்மா டைப் பண்ணால் அது ஃபாண்ட் நேம் என்னென்னா ஸோ வந்து டென்னு இருக்குது. ஸோ வந்து டிஎன் வந்துச்சா. ஸோ வந்து பாருங்கள் சிக்மா சிக்மா இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கிக்கிட்டால் வந்து அந்த ஃபாண்ட் மாதிரி மேட்ச் ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நினச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த ஃபாண்ட் உங்களுக்கு மேட்சாக இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு மேட்சாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு மேட்சாக இல்லை அப்படின்னு தோணுதுன்னா என்ன பண்ணணும்னா, திரும்பி அந்த ஃபாண்ட் சர்ச் இருக்குல்ல, அந்த ஃபாண்ட் சர்ச்சில் போய்ட்டு இப்போ ஹன்லி ப்ரோ அப்படின்னு போட்டுறோம்ல, ஹன்லி ப்ரோக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் இப்போ டவுன்லோட் பண்ணது ஹன்லி ப்ரோவே கிடையாது. ஸோ டெட் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் தான். ஸோ வந்து ஹன்லி ப்ரோ டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃபாண்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோனா கண்டிப்பாக நான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.